ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, இறைவன் எங்க இருக்காரு, அவர் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். அவருக்கு கடவுள் மேல அவ்வளவு பக்தியா, பெரும் பக்தி. அப்படி கடவுள் அப்படின்னா அவருக்கு கண்ணே கலங்கிருமா, அந்த அளவுக்கு பக்தி உடையவராம். அது மட்டும் இல்லாம மிகவும் நல்லவராம், பெரியவங்களை மதிப்பவர், ஏழையான அவர் எப்பயுமே ஒரு மன நிம்மதியோட வாழ்ந்தாராம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, போதும் அப்படின்ற மனதோட வாழ்ந்து வந்தாராம். அது மட்டும் இல்லாம செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு அவரு நினைத்து நேர்மையா தர்மப்படி தொழில் செய்து வாழ்ந்து வந்தாராம். அவருக்கு குடும்பம் இருக்கு, மனைவியும் 5 மகனும் இருக்காங்க. ஒரு நாள் அவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. என்னன்னா, கடவுளை நேர்ல பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்தது. கடவுள்கிட்ட போய் கேக்குறாரு, நீங்க உங்களோட தரிசனத்தை எனக்கு தந்து அருள் புரியுங்களே அப்படின்னு பிரார்த்தனை செய்து மனமுருகி அவர் இறைவன் கிட்ட கேட்க ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் அந்த விவசாயியோட பிரார்த்தனை பலிச்சது. கடவுள் அந்த விவசாயியோட கனவுல தோன்றி, அன்பனே, வர்ற புதன்கிழமை நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாராம். கனவு கலைஞ்சு எந்திரிச்சு அந்த விவசாயி தன்னோட மகிழ்ச்சிய மனைவி குழந்தைகிட்ட எல்லாம் சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அப்படி ஒரு ஆனந்தம் எப்படி இருக்கும், கடவுள்னா அவ்வளவு பக்தி உடைய ஒருத்தர் கடவுளே கனவுல நான் புதன்கிழமை வர்றேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆனந்தம். அப்படி ஒரு ஆனந்தத்தை அவரு கொண்டாடிக்கிட்டு இருந்தாராம். அந்த குடும்பமே நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படின்னு மகிழ்ச்சியில அப்படியே மூழ்கிட்டாங்களாம். சரி, கடவுள் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவர் எப்படி கவனிக்கலாம், உபசரிக்கலாம் அப்படின்னு கலந்து பேசினாங்களாம். முடிவுல கடவுளுக்கு நம்ம இனிப்புகளை தயார் செய்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாம அவரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் பாதுகாக்கிறவர். அதனால அவருக்கு கால்ல போடுறதுக்கு ஒரு செருப்பு கொடுக்கலாம், ஒரு சால்வையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம். அந்த நாள் வருது, இறைவன் இவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த அந்த புதன்கிழமையும் வந்துச்சான். அந்த விவசாயி குடும்பத்துல இருக்கவங்க அவ்வளவு ஆனந்தமா மகிழ்ச்சியோட தன்னோட வீட்டை அலங்கரிச்சு எல்லாம் அவருக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ, அதாவது இனிப்பு, ஒரு ஜோடி புதிய செருப்பு, சால்வை எல்லாத்தையும் தயார் செய்து ஆவலா வாசல்ல கதவு கிட்டேயே காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். காலையில மணி 10 ஆச்சு. அப்போ முருகனோட வீட்டுல, அதாவது அந்த விவசாயியோட வீட்டு அருகில ஒருத்தர் நிக்கிறாங்க. ஒரு ஏழை பெண், கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும். அவங்க கூடவே ஒரு 8 வயது மகளும் வந்திருந்தாங்களாம். அவங்க நடையிலேயே தெரிஞ்சுதான் அப்படியே நடக்க முடியாம ஒரு தளர்ச்சியா வந்தாங்களாம். அப்ப அந்த விவசாயி வீட்டுக்கு அருகில போய் நின்னவனே அப்படியே நின்னாங்களா, அவங்களால நிக்கவே முடியாம மயங்கி விழுந்துட்டாங்களா அந்த பெண்மணி. உடனே விவசாயி ஓடி போய் அவங்க கிட்ட பாக்குறாரு. அவங்களுக்கு எல்லாம் தேவையான முதலுதவி எல்லாம் செய்யறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட மயக்கம் தெளிஞ்சிருச்சு. கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. விவசாயி அவங்களோட பேசும்போது தெரிஞ்சிருச்சு, அவங்களும் அவங்களோட மகளும் மிகுந்த வறுமை காரணமா 2 நாட்களா அவங்க சாப்பிடாம இருக்காங்களாம்.
அப்படி சாப்பிடாம பட்னியா இருந்தனால வந்த பசி மயக்கம்தான் இதுன்னு தெரிஞ்சிருச்சான். உடனே என்ன பண்றாரு, தன்னோட வீட்டுக்குள்ள போறாரு. போயிட்டு கடவுளுக்காக படைத்து வச்சிருந்த எல்லா உணவையும் எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய இனிப்பையும் அவங்க கிட்டயே கொடுத்து நீங்க போய் வீட்டுல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் இந்த விவசாயியோட குடும்பத்துக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம். கொஞ்ச நேரம் ஆகுது. அப்படியே எப்படா கடவுள் வருவாங்கன்னு கடவுள் பக்கம் திரும்பி கேக்குறாரு, எப்பப்பா நீங்க வருவீங்க, உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நான் ஒரு பரபரப்பா இருக்கேன், பார்க்கணுன்ற மிகுந்த ஆவலோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். நேரம் போயிட்டே இருந்தது. பயங்கரமான வெயில், ஏன்னா உச்சி வேலை வந்துருச்சு. அப்ப அந்த கடுமையான வெயில்ல ஒரு பிச்சைக்காரர் வராரு அந்த விவசாயியோட வீட்டுக்கிட்ட. வந்துட்டு விவசாயி கிட்ட கேக்குறாரு, ஐயா கால் ரொம்ப சுடுது, வெயில் தாங்க முடியல, எனக்கு ஏதாவது பழைய செருப்பு இருந்தா கூட பரவாயில்ல, அதை கொடுத்து உதவுறீங்களா அப்படின்னு கேட்டாராம். உடனே முருகன் என்ன பண்ணாராம், அந்த விவசாயி குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள போய் கடவுளுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த ஒரு ஜோடி செருப்பு எடுத்துட்டு வந்து அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்தாராம். அத மகிழ்ச்சியா வாங்கி போட்டுக்கிட்டு நன்றி சொல்லிட்டு கிளம்பினாராம். அப்படியே நேரம் செல்லுது. மாலை நேரம் வந்துடுது. இரவு வந்தவுடனே பயங்கரமான குளிராம், கடும் குளிர். அப்போ ஒருத்தர் நடுங்கிக்கிட்டே ஒரு வயதானவர் வந்தாராம். வந்து நம்ம விவசாயி வீட்டு பக்கத்துல நிக்கிறாரு. அப்படியே குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருக்காராம். அதை பார்த்துட்டாரு விவசாயி. மனசு கேட்குமா, உடனே குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள போய் அந்த சால்வை எடுக்கிறாரு. அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க, கடவுளுக்காக நம்ம 3 விஷயம் பண்ணிருந்தோம், இது ஒண்ணுதான் இப்ப இருக்கு, தயவுசெய்து இதையாவது வச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லி தடுத்தாங்களாம். ஆனா முருகன் அந்த விவசாயி தன்னோட எண்ணத்தை எந்த காரணத்துக்காகவும் மாற்றிக்கவே இல்லையாம். அத சால்வை எடுத்துட்டு போயிட்டு அந்த முதியவர்கிட்ட கொடுத்தாராம். அவரும் அதை போத்திக்கிட்டு மனசார நன்றி சொல்லிட்டு கிளம்பினாராம். அந்த புதன்கிழமை பகலும் முடிஞ்சது, இரவும் வந்து விட்டது. ஆனா கடவுள் மட்டும் வரல. அந்த விவசாயிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சான். அந்த ஏமாற்றத்தை அவரால் தாங்க முடியல. அவரோட மனசு ரொம்ப பாதிச்சது. உடனே போய் இறைவன் கிட்ட கேக்குறாரு, கடவுளே நீங்க தானே இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க வரவே இல்லையே, ஏன் என் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்தாராம். அப்ப கடவுளோட குரல் அசரீரியா கேட்டுச்சான். என்னன்னா, இன்னைக்குதான் நான் உன் வீட்டுக்கு 3 தடவை வந்தனே, நீ கொடுத்த எல்லாத்தையும் நான் தான் வாங்கிக்கிட்டேனே. முதல்ல ஒரு ஏழை பெண்ணோட மகளா அந்த உருவத்துல நான் வந்தேன், நீ கொடுத்த இனிப்பெல்லாம் வாங்கிக்கிட்டேன். 2வதா ஒரு பிச்சைக்காரரோட வடிவத்துல வந்த, அப்ப நீ கொடுத்த செருப்பையும் நான் வாங்கிக்கிட்டேன். அடுத்து முதியவரோட வடிவத்துல வந்த அந்த சால்வையும் நான் வாங்கிக்கிட்டேனே, நீ கொடுத்த எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன். நான் உன்னை பார்த்தனே, நான் சொன்ன மாதிரி நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் அந்த விவசாயிக்கு புரிஞ்சதா, கடவுள்ன்றவரு நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, அவர் எந்த ரூபத்திலையும் எப்படி வேணாலும் வருவாரு. ஆனா அவரை நம்ம நினைக்கிறப்ப கண்டிப்பா அதுக்கேத்த உருவம் எடுத்து வருவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம இப்படி இவ்வளவு ஒரு வேலையை செய்யறவர் இல்லையா, இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே காக்கக்கூடியவர். ஒரு வீட்டை நம்ம பாத்துக்கணும்னாலே எவ்வளோ பிளான் பண்றோம், அதுல எவ்வளோ தியாகம் செய்யறோம், எவ்வளோ விஷயம் நம்ம அதுக்காக மெனக்கெடுறோம். அப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிரையும் இயற்கையையும் பாதுகாக்கிற அவரு எவ்வளவு பெரியவர். அவர் எப்படி ஒரு ரூபத்துல இருக்க முடியும், எல்லாத்துலயும் அவர் தானே இருப்பாரு அப்படின்றதையும் அவரு புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு சந்தோஷப்பட்டு கடவுளுக்கு அந்த மனதார நன்றி சொன்னாராம்.
இதை கேட்கும்போது தாங்க சுவாமி விவேகானந்தர் நமக்கு தெரியும். அவரோட கருத்தை இங்க ஒண்ணு படிச்சேன், அதையும் சொல்ல விரும்புறேன். கடவுளுக்கு உதவுகிறேன் அப்படின்றத சொல்லாம அவருக்காக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சனால நான் பாக்கியசாலி அப்படின்னு நம்ம நினைக்கணுமா. ஏன்னா அதான் உண்மையா. அவருக்காக பணியாற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்ற நம்ம தான் பாக்கியசாலி. உதவி அப்படின்ற சொல்ல நம்ம உள்ளத்துல இருந்தே விலக்கிடணுமா. ஏன்னா அவர் அழகா சொல்றாரு, நீ உதவி செய்ய முடியாது, அப்படி நீ நினைக்கிறதே தெய்வத்தோட செயல்தான். அதாவது உதவணும் அப்படின்னு நினைக்கிறதே தெய்வத்தோட செயல்தான். கடவுளோட விருப்பத்தினாலதான் நீங்க நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம். நீ ஒரு நாய்க்கு ஒரு படி சோறு கொடுக்கும்போது அந்த நாயை இறைவனா நினைத்து வழிபடு. ஏன்னா அந்த நாய்க்குள்ளயும் இருக்கிறது இறைவன் தான். அவரே எல்லாமுமாவும் இருக்கிறாரு, எல்லாவற்றிலும் இருக்கிறாரு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாரு. உண்மைதானங்க. நம்ம ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவி பல பேரை வாழ வைக்கக்கூடியது. நம்ம ஒருத்தருக்கு தானம் செய்யறோம் அப்படின்னா அந்த தானத்தினால பலரும் பயன்படுவாங்க. ஏன்னா அவரு நம்ம கொடுக்கறவங்க ஒரு குடும்பத்தோட இருப்பாங்க. அப்ப அவங்க சந்தோஷமா இருக்கும்போது அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அனைவருமே மகிழ்ச்சியோட இருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் ஒருத்தருக்கு தான் நம்ம தானம் கொடுக்கறோம், ஒரு உதவி செய்யறோம்னு. கண்டிப்பா அது பலருக்கும் பயன்படும்படியா இருக்கும். அதனால எல்லாரும் தானம் செய்வோம். அப்படி தானம் செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பையும் வளர்த்துக்குவோம். இன்னொன்னு என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும்ங்க, ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கறோம் அப்படின்னா நமக்கு வேணாங்கிறத கொடுக்க கூடாதுங்க. மத்தவங்களுக்கு என்ன வேணும்ன்றத கவனிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட எண்ணம். நன்றி. நம்மளும் முடிந்த அளவு எல்லாருக்கும் கைகளை நீட்டுவோம், இன்னொருத்தவங்களை கை தூக்கி விடுவோம். அப்பதான் இன்னொருத்தர் நம்மளை தூக்கி விடுவாங்க. எதையுமே எதிர்பார்க்காம இயற்கை நமக்கு வாரி வழங்குது, அதை நம்ம பார்த்து வளர்றோம். சோ அதுல இருந்து ஒரு பங்காவது நம்ம இந்த உலகத்துக்கு திருப்பி தருவோம். எதையும் எதிர்பார்க்காம எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து வாழ்வோம். உலகத்தையே அழகான அன்பான உலகமா மாற்றுவோம். ஓம் நம சிவாய. நன்றி.